ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2274வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே 28வது பகுதி. இந்த பகுதியிலும் தொடர்ந்து ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் அர்ச்ச நிலையில் உள்ள பெருமானை கண்டு என் நிலையை நேரில் அறிவிப்பேன் என்று கூறுகிறாள் பரகால நாயகி. இந்த பாசுர பகுதியிலே மேலும் சில திவ்ய தேசங்களை பரகால நாயகி கூறுவதை நாம் அனுபவிக்கலாம். தன்னை பிறரறியா தத்துவத்தை முத்தினை, அன்னத்தை, மீனை, அரியை, அருமறையை, முன்னிவ்வுலகுண்ட மூர்த்தியை, கோவலூர் மன்னும் இடைகளியம் மாயவனை, பேயலற பின்னும் முலையுண்ட பிள்ளையை, அள்ளல்வாய் அன்னம் இறைதேர் அழுந்தூர் எழும் சுடரை, தென் தில்லை சித்திரகூடத்தம் செல்வனை, மின்னி மலைதவளும் வேங்கடத்தம் வித்தகனை. தன்னை பிறரறியா தத்துவத்தை, முத்தினை, அன்னத்தை, மீனை, அரியை, அருமறையை, முன்னிவ்வுலகுண்ட மூர்த்தியை, கோவலூர் மன்னும் இடைகளியம் மாயவனை, பேயலற பின்னும் முலையுண்ட பிள்ளையை, அள்ளல்வாய் அன்னம் இறைதேர் அழுந்தூர் எழும் சுடரை, தென்தில்லை சித்திரகூடத்தம் செல்வனை, மின்னி மலைதவளும் வேங்கடத்தம் வித்தகனை என்று இந்த பகுதியிலே அந்த திவ்ய தேசங்களை அனுபவிக்கலாம். இதற்கான பதவுரை பார்க்கலாம். தன்னை பிறரறியா தத்துவத்தை, தன்னை பிறர் தம் முயற்சியால் முழுமையாக அறிய முடியாத தனித்தன்மையை உடையவனாய், முத்தினை முத்து போன்ற தன்னொழியை உடையவனாய், அன்னத்தை அன்னமாக அவதரித்தவனாய், மீனை மீனாக அவதரித்தவனாய், அரியை குதிரை முகவனாய் அவதரித்தவனாய், அருமறையை எல்லா வித்தைகளின் வடிவனாய், முன்னிவ்வுலகுண்ட மூர்த்தியை ஒளி வெள்ள காலத்தில் இந்த உலகங்களை எல்லாம் தன் திருவயிற்றில் வைத்து நோக்கிய தலைவனாய், கோவலூர் மன்னும் இடைகளியம் மாயவனை, திருக்கோவலூர் இடைகளியில் நிலையாக நிற்கும் எங்கள் வியக்கத்தக்க பண்பினனை, பேயலற முலையுண்ட பிள்ளையை, பூதனை கதரும்படியாக அவள் முலைப்பாலை பருகினவனாய், பின்னும் இவற்றுக்கு மேலும் அன்னம் அள்ளல்வாய் இறைதேர், அன்னப்பறவைகள் சேற்று நிலங்களில் தம் இறையை தேடும்படியான அழுந்தூர் எழும் சுடரை, திருவழுந்தூரில் விளங்கும் ஜோதியாய், தென்தில்லை சித்திரகூடத்தம் செல்வனை, அழகிய தில்லை சித்திரகூடத்திலே நம் தலைவனாய், மின்னி மலைதவளும் வேங்கடத்து மேகங்கள் மின்னி உலாவும் திருவேங்கடத்தில் எழுந்தருளியிருக்கும் எம் வித்தகனை, எம்மால் போற்றப்படும் வியத்தகு பண்பு செயல்களை உடையவனாய், இருக்கக்கூடிய அந்த அர்ச்சாவதார மூர்த்திகளை எல்லாம் நான் நேரில் பார்த்து என் நிலைமையை எடுத்து கூறுவேன் என்று சொல்கிறார் பரகால நாயகி. இந்த பாசுர பகுதியின் திரண்ட பொருள், தன்னுடைய பெருமைகளை பிறர் அறியாத இயல்புடையவனாய், முத்து போன்றவனாய், அன்னமாய் அவதரித்தவனாய், மீனாக அவதரித்தவனாய், நரசிங்க வடிவனாய், அரிய மறைகளால் பாராட்டப்படுபவனாய், முன்பு இந்த உலகை உண்ட மூர்த்தியாய், திருக்கோவலூரில் உள்ள திரு இடைகளிலே உறைந்தருளும் ஆச்சரிய பூதன், பேயான பூதனை அலற அது கேட்டும் தயங்காமல் அவளது முலையை உண்ட சிறு குழந்தையாய், சேற்றில் அன்னங்கள் இறையை தேடும் திருவழுந்தூரில் வளர்கின்ற சோதி வடிவனென, தென் திசையில் உள்ள தில்லை திருச்சித்திரகூடத்தில் உறையும் செல்வனான என் சுவாமி, மேகங்கள் மின்னி திரிகின்ற திருமலையில் எழுந்தருளியிருப்பவன், எனக்கு உபகாரகன். அடுத்து இந்த பாசுர பகுதிக்கான புத்தூரார் திவ்ய பிரபந்த சார விவரணம். இந்த விவரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தையும் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானத்தையும் சேர்த்து அதற்கு சாரமாக அருளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் அர்ச்சை நிலையில் உள்ள பெருமானை கண்டு என் நிலையை நேரில் அறிவிப்பேன் என்று கூறினாள் பரகால நாயகி.
அந்த வரிசையிலே தொடர்ந்து மேலும் சில திவ்ய தேசங்களை இந்த பகுதியிலே அவள் குறிப்பிட்டிருக்கிற திவ்ய தேசங்களில் ஒரு பகுதியை இன்று பார்க்கலாம். தன்னை பிறரறியா தத்துவத்தை எம்பெருமான் எளிமையாலே தாழ நிற்கவும், சிசுபாலன் முதலியோர் தன் மேன்மையை அறியாமல் தன்னை இழித்து உரைக்கும்படியாகவும் இருக்கிறவனை, தானான தன்மையை எம்பெருமான் தானே காட்டினால் ஒழிய மற்றவர்கள் தம் முயற்சியால் அறிய முடியாத உண்மை பொருளாய் இருப்பவனை நின்னையாவர் காணவல்லார் என்று திருச்சந்த விருத்தத்திலே திருமழிசை பெருமானும் கூறினாரல்லரோ. முத்தினை களைப்பை போக்கும் வடிவழகு உடையவனை, அடியவர்கள் அணிந்து கொள்ளலாம்படி குளிர்ந்த அழகிய திருமேனியை உடையவனை, அன்னத்தை மீனை அரியை எல்லாவித கலைகளையும் உபதேசிப்பவனாயிருக்கிறவனை, அன்னமும் மீனுருவும் ஆளறியும் என்று பெரியாழ்வார் திருமொழியிலே வித்தைகளை வழங்கிய அவதாரங்கள் சொல்லப்பட்டன அல்லவா? ஹயக்ரீவ அவதாரம் எடுத்து வேதங்களை பிரம்மனிடமிருந்து கவர்ந்த மதுகைடவர்களை கொன்று, மீனாய் வடிவெடுத்து வேதங்களை கவர்ந்து அன்ன வடிவனாயிருந்து அவற்றை பிரம்மனுக்கு உபதேசித்தவனை, அருமறையை அந்த வித்தைகள் யாவும் தானாக இருக்கிறவனை, அவதாரங்கள் எடுத்ததனால் பெற்ற பேர் இது. எம்பெருமானாகிய தன்னையே பெற்றாலும் பெறுவதற்கு அறியவான வேதங்களால் அறியப்படுகின்றவனவை, முன் இவ்வுலகு உண்ட மூர்த்தியை, முன்பே திட்டமிட்டு இந்த உலகில் குடியிருந்த எல்லாவற்றையும் காப்பதற்காக தன் வயிற்றிலே வைத்து காப்பவனை, ஊழி வெள்ள காலத்திலே உலக உயிர்களை தன் வயிற்றில் ஒடுக்கி அதனால் விளங்கிய திருமேனியை உடையவனை, முன் இவ்வுலகு உண்ட மூர்த்தியை, கோவலூர் மண்ணும் இடைகளி ஆயவனை, தம் அடியார்களுடைய அடிச்சுவட்டை மோந்து கொண்டு அந்த இடத்தை விடாமல் இருக்கிறவனை, அடியவர்களுக்கு இனிமையான இடமே தனக்கு மிகவும் இனிமை தருவதாகும் என்று அங்கு நிலையாக எழுந்தருளி உகந்து அருளியிருக்கும் எல்லோருக்கும் மிக எளிமையில் அருள் செய்பவனை, பேயலற பின்னும் முலையுண்ட பிள்ளையை, யசோதை பிராட்டியினுடைய புகழுரை போல பூதனையன் அலறல் ஒலியையும் தன்னை புகழும் புகழுரையாக கொண்டு அவள் முலைப்பாலை உண்ட சிறுபிள்ளைத்தனத்தை உடையவனை, கம்சனால் ஏவப்பட்ட பூதனை என்ற பேயின் உயிரை அவள் உறக்க கதரும்படியாக உயிரோடு பருகினான் என்கிறபடியே அவள் பாலோடு உயிரையும் சேர்த்து குடித்த சிறுபிள்ளையை, முன்னே உலகுண்டு பின்னே முலையுண்டபடி அள்ளல் வாய் அன்னம் இறை தேர் அழுந்தூர் எழும் சுடரை, கலங்கிய நீரில் இறங்கி அறியாத அன்னமும் கூட இறங்கிச் செல்வதற்கு ஏற்ற நல்ல சேற்றினையுடைய வயலில் அந்த அன்னங்கள் தம் இறையை தேடுகின்ற திருவழுந்தூரில் அடியார்க்கு உதவுவனாய் என்னையும் கண்டு மகிழ்ந்து இருக்கிறவனை, திருவழுந்தூரில் முளைத்த சூரியனை என்றும் கூட பொருள் கொள்ளலாம். அள்ளல்வாய் அன்னம் இறை தேர் அழுந்தூரெழும் சுடரை, தென் தில்லை சித்திரகூடத்தெம் செல்வனை, தில்லையின் செல்வப்பெருக்கு சொல்லுக்கு அடங்காதது, அங்கு அழகு செல்வனாய் உள்ளவனை, தென்தில்லை சித்திரகூடத்தின் செல்வனை, மின்னி மலைதவளும் வெங்கடத்தம் வித்தகனை, மேகமானது மின்னலாகிய கைவிளக்கை கொண்டு திறவுகோல் ஓட்டையின் வழியே தவழ்ந்து சென்று வழிபாடு செய்யும்படி இருக்கின்ற வியக்கத்தக்க பண்பு செயல்களை உடைய திருவேங்கடத்து எம்பெருமானை, திருமலையிலே கோயில் கதவுகள் சாத்தப்பட்ட பின்னரும் மேகங்கள் தம் வடிவின் இருளுக்கு வழிகாட்டும் கைவிளக்காக மின்னலாகிற ஒளி விளக்கை கொண்டு திறவுகோல் ஓட்டையின் வழியே தவழ்ந்து சென்று எம்பெருமானாகிய தன்னை வழிபடும்படியாக திருமலையிலே நின்ற திருக்கோலத்திலே காட்சி வழங்குகின்றவனை என்று பொருள் சொல்லலாம். வேங்கடத்து தன்னாக திருமங்கை தாங்கிய சீர்மார்வர்க்கு என்று நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியார் கூறுவார். அதுபோலவும் மின்னொத்த நுண்மருங்கொல் மெல்லியலை திருமார்வில் மன்னத்தான் வைத்து உகந்தான் என்று திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் கூறுவது போலவும், அலர்மேல் மங்கை உரைமார்வா திருவேங்கடத்தானே என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே கூறுவது போலவும் சொல்லப்பட்ட
பெரிய பிராட்டியாருக்கும் எம்பெருமானுக்கும் முறையே மின்னலையும் கார்மேகத்தையும் எடுத்துக்காட்டாக அருளி செய்யப்பட்டதாகவும் சொல்லலாம். மின்னார் முகில் சேர் திருவேங்கடம், மின்னு மாமுகில் மேவுதன் வேங்கடம் என்ற பாசுரங்களிலும் மின்னல் பிராட்டிக்கும் முகில் எம்பெருமானுக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்வதை காணலாம். இந்த அற்புதமான பாசுர பகுதியை மீண்டும் அன்வைக்கலாம். தன்னை பிறரறியா தத்துவத்தை, முத்தினை, அன்னத்தை, மீனை, அரியை, அருமறையை, முன்னிவ்வுலகுண்ட மூர்த்தியை, கோவலூர் மன்னும் இடைகளி எம் மாயவனை, பேயலற பின்னும் முலையுண்ட பிள்ளையை, அள்ளல்வாய் அன்னம் இறைதேர் அழுந்தூர் எழும் சுடரை, தெந்தில்லை சித்திரகூடத்தின் செல்வனை, மின்னி மலைதவளும் வேங்கடத்தம் வித்தகனை என்ற இந்த திருத்தலங்களிலே திவ்ய தேசங்களில் உள்ள எம்பெருமானுக்கு என் நிலையை காட்டுவேன் என்று சொன்ன பகுதி. இந்த பகுதியினுடைய அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பகுதியிலே மேலும் சில திவ்ய தேசங்களை சொல்ல இருக்கிறார். அதனை அடுத்த பகுதியிலே அனுபவிப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரமன் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரண். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் பரகால நாயகி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் ராமாயணப் பெருக்கர் அபயப்பிரதராசர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.